RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விற்கக்கூடாத தடை பொருள் உற்பத்தி செய்கிற ஒரு ஆலையில் போய் ரைடு பண்ணி அந்த டைரியில் எழுதி வச்சிருக்காங்க. அந்த டைரியில் அன்றைக்கு அமைச்சராக இருந்த PV ரமணா அவர்களுக்கு எவ்வளோ பணம், விஜயபாஸ்கருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது, அதை விட கேவலம் DGP-யாக இருந்த TK ராஜேந்திரனுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தது, அன்றைக்கு சென்னை கமிஷனராக இருந்த ஜார்ஜுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தார் என்பதெல்லாம் அந்த டைரியில் எழுதி விசாரணையை ஆரம்பித்து CBI கடந்து ஏறத்தாழ 4 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கு முடிவு காண முடியவில்லை. ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு CBI விசாரணை கேட்கிறார். CBI என்ன செய்தது நாட்டு மக்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2016 பொது தேர்தல் நேரத்தில் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் கொடைநாடில் இருந்து வருகிற வழியில் திருப்பூருக்கு பக்கத்தில் தேர்தல் அதிகாரிகள் ஸ்குவாட் போனவர்கள் கைப்பற்றினார்கள். 2016 தேர்தல் நேரத்தில் ₹1 2 இல்ல 570 கோடி. அது யாருடைய பணம் என்று அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் குரல் எழுப்பினோம். யாரும் பதில் சொல்லாத காரணத்தினால் நீதிமன்றத்தை நாடி சென்னை உயர் நீதிமன்றம் அதை CBI விசாரணைக்கு உத்தரவிட்டது. 2017 உத்தரவிட்டது. இன்னைக்கு என்ன வருஷம்? 2024. ஏறத்தாழ 8 வருஷமாகிறது. இந்த CBI இன்னும் FIR கூட போடாது. அந்த 570 கோடி ரூபாய் பணம் யாருடையது என்பது இதுவரையிலே வெளியிடவில்லை. நான் ராஜ்யசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நானும் TKS இளங்கோவன் அவர்களும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் CBI நேரில் போய் சந்தித்து இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, இதை துரிதமாக நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று நேரடியாக போய் சொல்லிட்டு வந்தோம். அதுக்கு பிறகும் இதுவரையில் 8 வருஷம் ஆகுது. CBI விசாரித்து நடவடிக்கை எடுத்ததா அல்லது இந்த குட்கா கேசஸ் நடவடிக்கை எடுத்ததா? ஆனால் அதே நேரத்தில் CBCID இடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு உடனடியாக எல்லா வேலையும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் அவர்கள் CBI என்கொயரி கேட்கிறார் என்றால் திசை திருப்பி ஏதாவது பிரச்சனை செய்யணும் என்று பேசுகிறார். எடப்பாடி கான்கிரீட்டாக ஒன்றும் சொல்ல முடியல. காரணம், அவர் சொல்கிறார் அதிமுக MLA, அந்த தொகுதியுடைய MLA இருக்கக்கூடியவர் செந்தில்நாதன் என்கிறவர் இருக்கிறார், அதிமுக சார்ந்தவர். அவர் இந்த தொகுதியில் 3 வருஷம் MLA இருக்கிறார். இந்த கள்ளச்சாராயம் வித்தாங்கன்றது அவருக்கு தெரியும் இல்லை. அவரே சொல்றார், எடப்பாடியே சொல்றார் 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னு அவர் சொல்றார். இன்னொரு இடத்துல 7 நாளைக்கு முன்னாடியே சொன்னார். 7 நாளைக்கு முன்ன SP-க்கு சொன்ன செந்தில்நாதன் உடனடியாக நான் கூட ஜெயலலிதா மேல புகார் கொடுத்தேன், எடப்பாடி மேல விஜிலன்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உடனடியாக கொடுத்துட்டு பிரஸ் மீட் பண்ணி பிரஸ்ல சொல்லுவேன், பிரஸ்ல எல்லாத்தையும் வெளிவரும். அது போல அதிமுக MLA செஞ்சாரா? உங்களிடத்த சொல்லியிருந்தால் நீங்கள் போட்டிருப்பீங்கல்ல, அது CM-உடைய நாலேஜுக்கு வந்துருக்குமில்ல, உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல. அது சப்ரேஷன், இவரையும் சப்ரஸ் பண்ணதுக்கு இவரும் உடனே தானே. எனக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் அப்படி என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார். தெரிந்த ஒருவர் ஏன் காவல்துறைக்கு மனு கொடுத்தேன்னு சொல்கிறார்? ஏன் பிரஸ் கூப்பிட்டு சொல்லல? சொல்லியிருந்தா CM-உடைய கவனத்துக்கு வந்திருக்கும். இந்த முதலமைச்சர் நித்தம் காலையில் எந்த பத்திரிகையிலே எந்தெந்த குற்றச்சாட்டுகள் குறைகள் எந்தெந்த இடத்துல வருதோ அதையெல்லாம் உடனடியாக தனி அதிகாரி போட்டு கவனிக்கிறார். எந்த பத்திரிகையில் வந்தாலும் சரி, இந்துவில் வந்தாலும் சரி, தினமணியில் வந்தாலும் சரி, மற்ற பத்திரிகையில் வந்தால் குறைகள் கூட ஒரே அதே மாதிரி தான். மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு நறுக்கிற பெண்ணு ஒரு பேட்டி கொடுத்தது டிவியில், அதை பார்த்துட்டு நேரடியாக அங்கே ஆரம்பிச்சு அதுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணுடைய கோரிக்கையை நிறைவேற்றினார். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு நீங்கள் சொல்லியிருந்தால் உடனே நடவடிக்கை எடுத்திருப்பார். ஆக இதையெல்லாம் மறைத்து விட்டு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுகிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டிலும் அது குறிப்பாக 40க்கு 40 வெற்றி பெற்றதற்கு பின்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் செவ்வேறு பூதாகாரமாகிறார்கள்.
நிர்மலா சீதாராமனை போன்றவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார். திமுகவுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறாரே, நான் ஆணித்தரமாக உங்கள் மூலமாக சொல்கிறேன், பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் இதனால் இந்த மெத்தனால் வந்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அப்பொழுது கள்ளச்சாராய விவகாரத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக அதிமுக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக RS பாரதி குற்றம் சாட்டியிருக்கின்றார்.